இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 BHK படத்துடைய மூவி ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சரத்குமார் சார், தேவயானி மேம், சித்தார்த் சார் இவங்க எல்லாருமே இருக்காங்க. வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் டீசரே பார்த்துருந்தேன், அதே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. இப்போ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க 3, 2, 1. இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்ல, எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? சூரிய வம்சம் படம் பார்த்த மாதிரியே இருக்கப்பா. ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். சரி, 7.5 8 காமெடி பண்றீங்க. நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குது. இந்த ரிஜெக்ட் பண்றீங்களா சார்? லைஃப் அவ்வளவு ஈஸி இல்லைல்ல. ஆசை கனவு எல்லாம் போச்சு. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாத வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? இந்தியால இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. That's harsh truth. எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வரும். அப்பா, நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதான ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. இந்த வீடு கிடைச்சிட்டு அப்பா சந்தோஷப்படுவார்ல. என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. ட்ரெய்லரு செம்ம எமோஷ்னலுங்க. ஒரு 4 படம் சரியான எமோஷ்னலாக பயங்கரமாக கனெக்ட் ஆகிற ஒரு படம். எல்லாருக்குமே, எல்லா ஆடியன்ஸுக்குமே பயங்கரமாக கனெக்ட் ஆகக்கூடிய படம். ஏன்னா கனவுன்றது நிறைய இருக்கும், அதே மாதிரி வீடுன்றது ஒரு பெரிய கனவு. அதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்றது தான் கதையாகவே காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு எமோஷ்னலாகவும் எந்த அளவுக்கு ஃபேமிலி பாண்டிங்காகவும் எவ்வளோ அழகாக காட்ட போகிறாங்கன்றது படம் பார்க்கும்போது அந்த எமோஷ்னல் கரெக்டாக ஆடியன்ஸுக்கு நமக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு இது வந்து செம்ம ஃபீல் குட் மூவியாக பயங்கரமாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது, என்னை உட்பட. தேட்டரில் இந்த படம் ஏதோ ஒன்று மனசை ஏதோ பண்ண போகுதுன்றது மாதிரி தான் தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. செம்மையாக இருக்குங்க. எந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்கும் இல்லாமல், எந்த ஒரு எதுவுமே மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. அது எந்த அளவுக்கு எமோஷ்னலாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரெய்லரே எமோஷ்னலாக கொடுத்துருக்காங்க. படமும் இதையும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. படம் ஜூலை 4 ரிலீஸ் ஆகுதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.